எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் யாரும் கல்யாணத்தை பத்தி பேசவே கூடாது. சித்தப்பா பெரியப்பா மக்கள் கட்சியில் எம்எல்ஏக்களுக்கு ஓட்டெடுப்பு நடத்தியதில் பெருவாரியான எம்எல்ஏக்கள் எக்மோருக்கு ஆதரவு தெரிவித்ததால் ஜே.கே. நகர் இடைத்தேர்தலில் எக்மோர் கட்சியின் வேட்பாளர் அறிவிப்பா பண்றீங்க. அறிவிப்பு எங்க வீட்ல இருக்கிற கோவத்துல போயிட்டு எதுவும் கட்சி ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணிடாதீங்க. நீ சும்மா இரு. அந்த சித்தப்பா இருக்கானே மாவிளக்கு மண்டைய, அவன் மண்டையில எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கேத்தி வச்சுட்டு வர்றேன். உங்களுக்கு என்ன பித்தாடா? இல்லையே. 60 எம்எல்ஏக்கள் எனக்கு ஆதரவு இருக்கும் போது இந்த பண்ணாடைக்கு எப்படா சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? உனக்கு 30 எம்எல்ஏ தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா எக்மோருக்கு 40 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்க ஆதரவு எம்எல்ஏக்கள் 30 பேர் குடிச்சிட்டு கும்பலம் போட்டாங்க. யாரும் ஓட்டு பதவிக்கே வரலையே. டேய் மொட்டை, கடத்துனதே நீதான்டா. அரசியல் அப்படிதான் முத்தியா. அவன் உனக்கு புத்தி இருக்கணும். ஏன் நீ தான் அங்க வந்த? வரும்போது எவனாவது கூட்டிட்டு வந்தியா? உன்னை நம்பி எவனாவது வந்தானா? டேய் மொட்டை, உட்கார்றா. பொம்பளைங்களையும் தண்ணியை நம்பினவங்க ஒன்ன நம்பலையே முத்தையா. முத்தையானே, இந்த ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த தடவை எக்மோர் நீக்கட்டும், பாத்துக்கலாம். ஏய் என்னடா பொட்டி வாங்கிட்டியா? போடா. இப்ப நான் என்னையா செய்யணும்? இங்க பார், இந்த தேர்தல்ல இந்த எக்மோருக்கு நீ வேலை செய்ய வேண்டா. என் வீட்டுல சட்டி கழுவிட்டு கார் தொடச்சிட்டு இருந்த பையன் நீ உன் வீட்டுல வந்து நான் எடுப்பு வேற செய்யணுமா? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. நான் சொன்ன டயலாக்கே என்கிட்ட திருப்பி சொல்றியேப்பா. சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம கட்சி வேட்பாளர் நம்ம சின்னதில் தான் நிற்கிறாரு. நம்முடைய கட்சியோட வேட்பாளர் அவர் தான் முடிவாயிடுச்சு. நீ அவருக்கு வேலை செய்யற. இதுதான் கட்சியோட முடிவு. என் முடிவு சொல்றேன் கேளுங்க. நான் கட்சியை விட்டு விலகிறேன். வேலைக்கு சோத்துக்கு என்ன பண்ண போற? என் வீட்டுல திருடி தின்ன நாய் நீ. சோத்தை பத்தி நீ பேசுறியா? நான் சுயாட்சியா நிக்க போறேன். நம்ம கட்சியில சின்னத்துக்கு தான் மரியாதை. நீ கட்சியை விட்டு வெளியே போனா செல்லா காசு ஆயிடுவ. டேய், நான் செல்லா காசு ஆகிறதுக்கு 2000 ரூபாய் நோட்டா? நான் செல்லா காசா செல்ற காசாங்கிறத எலெக்ஷன் முடிவில் பாப்பண்டா. வேணா முத்தையா, நம்ம செரி பழ சின்னத்தை மீறி உன்னால ஜெயிக்க முடியாது. ஆமா, நான் ஜெயிச்சு காட்டுறேன். சித்தப்பா, அந்த ஆள் போட்ட விடுங்க. குடும்ப வாழ்க்கையில தோத்துட்டாரு, அப்புறம் அரசியல் எப்படி ஜெயிக்கிறாரு? என் குடும்ப வாழ்க்கையில நான் எப்படா தோத்தேன்? உன் 3 தங்கச்சி லவ் பண்றாங்களே, கல்யாணம் பண்ணி வச்சா நீ? டேய், என் குடும்பத்தை பத்தி பேச நீ யாரா? இங்க பாரு முத்தையா, ஒரு விதத்துல நீயும் நானும் ஒரு சம்மந்தி தான். டேய் கருமந்தி, எந்த விதத்துலடா எனக்கு நீ சம்மந்தி? உன் 3வது தங்கச்சி இருக்கல்ல, அவளை என் தம்பி தான் லவ் பண்றான். சொல்றேன் முத்தையா, ஜெயிக்கிறது இருக்கட்டும், தோத்தனா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணணும்? உன் 3 தங்கச்சி லவ் பண்றாளுங்கல்ல, அவனுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துறியா? சரி ஓகே. நீங்க தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நாங்க தோத்துட்டா நான் மொட்டை வச்சுக்கிறேன். வேணாண்டா, அந்த முடிய வச்சு தான் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற, அதையும் கெடுத்துக்காத.